அனைவருக்கும் வணக்கம். நான் ஏடி மைன்ஸ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஜெயங்கொண்ட நிலை கிராம மக்கள் அவர்களால் கல்குவாரி அனுமதி வழங்கும் இளம்பரதி அவர்களுக்கு வழங்குவது தொடர்பாக புகார் மனு வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம், கனிமவளத்துறை அமைச்சர் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கன்சர்ன் ஃபீல்டை வந்து விசிட் பண்ணிட்டு அதனுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கும்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து நம்ம ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது அந்த கல்குவாரிக்கு வந்து ஜெயங்கொண்ட நிலை வில்லேஜில் அனுமதி ஏதும் தற்போது வரை அரசாங்கத்திடம் வந்து எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. அனுமதி வழங்கப்படாததுனால இந்த கிராம மக்கள் வந்து நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு 2 குரூப்பாக வந்து ஃபைட் பண்ணுறது என்ன சூழ்நிலைக்காக அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு தெரில. ப்ரீவியஸ் இருந்த ஏடியிடமும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் இந்த மக்கள் வந்து புகார் மனு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து நான் இப்போ புதுசாக ஏடியாக ஜாயின் பண்ணி சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ இங்கே ஜாயின் பண்ணி ஒரு 9 days தான் ஆகுது. இந்த 9 நாள்லையுமே நம்மளுக்கிட்டையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் இந்த குவாரிக்கு வந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நம்ம தற்போது வரை அது வந்து குவாரிக்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. ஆனால் அது குவாரி அனுமதி வழங்கிட்டாங்கன்னு தவறான தகவல் வந்து மீடியாவிலையோ இல்லை பப்ளிக்லையோ பரவிட்டு இருக்கு. அது தவறான செயல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை சார், நம்ம அனுமதி கொடுக்கலங்க சார். நம்ம இதில் இருந்து அனுமதி எந்த அனுமதியும் தற்போது வரை எந்த அனுமதியும் கொடுக்கலங்க சார். இல்லைங்க சார், தவறுங்க சார். இல்லைங்க சார், அந்த கன்சர்ன் வில்லேஜில் அந்த சர்வே நம்பர் நம்ம எந்த அனுமதியுமே இப்போ வரைக்கும் நம்ம எதுவும் கொடுக்கலங்க சார். இல்லைங்க சார், குவாரியே இல்லை. நம்ம செக் பண்ணிட்டு தான் சொல்கிறோம், ஃபீல்டில் செக் பண்ணி சொல்கிறோம். குவாரி அனுமதி எதுவும் வழங்கலை, குவாரி அனுமதி இயங்கவும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அதனால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இல்லை சார், அதான் நம்ம வந்து என்னன்னா அதாங்க சார், அந்த இப்போ நம்ம அனுமதியாக வழங்காத போது அவங்களுக்குள்ள சண்டை போடுறது அது என்ன பர்பஸுக்கு பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கே ஒன்றும் தெரியலைங்க சார். நம்ம அனுமதி கொடுத்துருந்தா தான் இப்போ அவங்க ஃபைட் பண்ணுறது ஒரு இது இருக்குது. அனுமதியே வழங்கலை, ஆனால் அவங்க இதை ஏன் இப்படி 2 பேர்த்துக்குள்ளே ஃபைட் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது ஒரு புரியாத ஒரு இதாக இருக்குது நம்மளுக்கு. அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க சார். அதுவும் அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த அஜிடேட் இருக்கிறத நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டதுனால நம்ம அனுமதி எதுவும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி எதுவும் இல்லைங்க சார். இல்லை அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க சார். அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அவங்க பண்ணியாச்சுங்க சார். அனுமதி எதுவும் இல்லைங்க சார். அவங்க குவாரியும் பண்ணலைங்க சார். இல்லை, கண்டினியூஸ் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க சார் லோக்கல் பீப்புள். அதனால நம்ம குவாரி கொடுக்க முடியலங்க சார். வேறு ஒன்றும் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்களாலும் இந்த மாதிரி புகார் மனு அவங்ககிட்ட கண்டினியூஸாக போகிறதுனால நம்ம அந்த அனுமதியை நம்ம வேலை காட்ட முடியுது. டிராக்டர் விவசாயம் டிராக்டர் ஓட்டுறோம், அதை வச்சு நாங்கள் இளைஞர்கள் டிரைவர் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் குவாரி ஏன் மூடுறாங்க, ஏன் திறந்தா என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்குறாங்க. மக்கள் வந்து இல்லை புகார் வந்து அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த இது கொடுக்குறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது பக்கத்தில் சொல்லதுனால நம்ம அந்த இதை நம்ம அமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோங்க சார். அது ஏதோ ஒரு இல்லை அதான் சார், அவங்களுக்குள்ள அதை என்ன ஃபைட் பண்ணுறதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அது ஏன் அவங்க போய் இன்னும் கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவங்களாம் ஒரு இதை பேசிட்டு அதை ஃபைட் பண்ணுறது முறையான இது கிடையாது. அது அவங்களே பண்ணுறாங்க. இல்லை ஷுவராக இல்லைங்க சார். நம்ம இப்போ குவாரி பண்ணியிருந்தாங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அது நம்ம போய் ஃபீல்டு பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு இம்ப்ரீனியன்ஸும் இல்லாத ஒரு விஷயத்தை இவங்களா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடாது. அதான். நன்றி சார்.